வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஓம் நம சிவாய. ஃப்ரெண்ட்ஸ், மும்மூர்த்திகளும் முப்பெரும் தேவியரும் ஒரே இடத்துல ஒரே லிங்க ஸ்வரூபமா நமக்கு அருள் புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னா நமக்கு எவ்வளவு ஆச்சரியமா இருக்கும். ஆச்சரியத்தோட இல்ல, அவர்களுடைய அருளை பெறத்தக்கவர்களா நம்ம இருக்கோமா அப்படின்னு யோசிக்க தோணும் இல்லையா? ஆமா ஃப்ரெண்ட்ஸ், அப்படித்தான். இந்த இடத்திற்கு நம்ம போனோம்னா நீங்க என்ன நினைக்கிறீங்களோ, என்ன செயல் செய்கிறீர்களோ எல்லாமே தர்மமா இருக்கணும், அறத்துடன் இருக்கக்கூடிய அத்துணை செயல்களுக்கும் உங்களுக்கு ஜெயம்தான் கிடைக்கும், வெற்றி தான் கிடைக்கும். வெற்றி கிடைக்கணும்னா இந்த அம்பிகையை நீங்கள் சென்று பார்த்தாலே போதும், கண்ணார கண்டாலே போறோம். முதல்ல வேண்டுதல் வைக்கிறது, அதுக்கப்புறம் நீங்கள் இருந்த இடத்திலிருந்தே அம்மே நாராயணா, கொல்லூர் மூகாம்பிகா தேவியே சரணம் அப்படின்னு நீங்க சொன்னீங்கனாலே போறோம். உங்களுக்கு அம்மா அங்க இருந்தே திரும்பி பார்த்தாங்கனாலே போறோம். கண்டிப்பா நம்ம பெயரை உச்சரிக்கும் போதே அவங்க அங்கிருந்தே நம்மள திரும்பி பார்ப்பாங்க. நம்முடைய செயல்களுக்கு எல்லாம், நற்செயல்களுக்கு எல்லாமே அவங்க சப்போர்ட்டிவா இருப்பாங்க, வெற்றியை கொடுப்பாங்க. ஆமா ஃப்ரெண்ட்ஸ், கொல்லூர் மூகாம்பிகை அம்மனை பத்தி தான் நாம இந்த பதிவுல பார்க்க போறோம். இதனை பற்றி ஏற்கனவே பதிவுகளாக இட வேண்டும்னு நாம நினைச்சு கொண்டிருக்கும் போதே நம்ம சிஎம் சார் கொல்லூர் மூகாம்பிகை கோயிலுக்கு போயிட்டு வந்த உடனே இப்ப அவங்க புகழ் மேலும் பரவ ஆரம்பிச்சிருச்சு. அதாவது மூகாம்பிகைக்கு இல்லாத புகழும் இல்லை, இருந்தாலும் இப்ப திரும்பவும் தெரியாத சின்ன குழந்தைங்களுக்கு கூட மூகாம்பிகான்னா யாரு, அவங்க எங்க இருக்காங்க அப்படின்னு கேள்வி கேட்கிற அளவு வந்தாச்சு பாருங்க. அதற்காக தான் இந்த பதிவு ஃப்ரெண்ட்ஸ். வெற்றி வேண்டும்னா நம்ம அம்மனை, மூகாம்பிகை அம்மனை மனதிலே நினைத்தாலும் சரி, நினைத்து வேண்டுதல் வைத்து விட்டு வெற்றி கிடைத்த பிறகு நம்ம நேரா போய் அம்மனின் பாதத்தில் நாம் நமஸ்காரம் பண்ணுவோம். அவர்களை தவிர வேற யாரு ஃப்ரெண்ட்ஸ் இருக்கா நமக்கு? எல்லோரும் இந்த மனித உலகிலே நமக்கு இருந்தாலும் தெய்வத்தின் அந்த அருள் இல்லைன்னா வேற எப்படி நமக்கு எல்லா வழிகளும் நடக்கும்? எதாக இருந்தாலும் நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு சொன்னா அதற்கு மூகாம்பிகையின் அருள் கண்டிப்பா நமக்கு தேவை. இப்ப அந்த மூகாம்பிகையை பற்றி தான் நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம் ஃப்ரெண்ட்ஸ். கொல்லூர் மூகாம்பிகை அம்மனை பற்றி நாம பார்ப்பதற்கு முன்னாடி ஜெயகௌரி ஜோதிடாலயத்தை நீங்கள் முதல் முறையாக பார்ப்பவர்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். குழந்தைகளுக்கு கொல்லூர் மூகாம்பிகையை பற்றி தெரிஞ்சு விட்டதுன்னா அவங்க வேற நம்மளுடைய குலதெய்வத்தை தவிர வேற எந்த சுவாமியை நினைக்கும் போதும் அவர்கள் வழிபடுறதுக்கு முதல்ல தேர்ந்தெடுக்கிறது, இஷ்ட தெய்வமா தேர்ந்தெடுக்கிறது கொல்லூர் மூகாம்பிகை அம்மனாதான் இருக்கும். ஏன்னா வீரமும் கிடைக்கும், படிப்பும் கிடைக்கும், கல்வி, செல்வம், வீரம் இத்தனையும் ஒரே இடத்தில் கிடைக்கக்கூடியவள் கொல்லூர் மூகாம்பிகா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவங்கள பத்தி விரிவாவே தெரிஞ்சுக்குவோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், பதிவுக்குள்ள போலாம். கர்நாடகா மாநிலத்துல குடசாத்ரி மலைத்தொடர் அப்படின்னு ஒரு அடர்ந்த வனப்பகுதி இருக்கு. அந்த மலை முழுவதுமே பாருங்களேன் ஒரே அருவியாதான் இருக்கு. 64 அருவிகள் அங்க பாய்ந்தோடியே ஆறா பெருக்கெடுத்து வருதுன்னா பாத்துக்கோங்களேன். அப்படி 64 அருவிகளும் சேர்ந்து வந்து சௌபர்ணிகா நதியா ஆறா பெருகி வருது. அந்த சௌபர்ணிகா ஆற்றின் கரையில தான் நம்ம தேவி அம்மன் கொல்லூர் மூகாம்பிகா அங்க அருள் பாலிச்சுக்கிட்டு இருக்காங்க. சௌபர்ணிகா நதி கரையின் மேலதான் கொல்லூர் மூகாம்பிகா அம்மன் கோவில் அமைந்திருக்கு. சரி, கொல்லூர் மூகாம்பிகா அப்படின்னு அவங்களுக்கு ஏன் பேர் வந்தது, மூகாம்பிகான்னு ஏன் பேர் வந்தது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதுதான் இந்த இடத்துலதான் நமக்கு இந்த குடசாத்ரி மலையில முனிவர்கள், ரிஷிகள் எல்லாருமே வந்து தவம் செய்யக்கூடிய அளவு
மிக பெரிய ஒரு நிசப்தமான, அதாவது தவம் செய்யக்கூடிய அளவு ஒரு நல்ல பெருமை வாய்ந்த சிறப்பு வாய்ந்த மலைத்தொடரா அந்த மலைத்தொடர் இருக்கு. அங்கு அமர்ந்துதான் நமக்கு கோல ரிஷி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ரிஷி அங்க அமர்ந்து சிவபெருமானை தரிசிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அமர்ந்து தவம் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அவருடைய வேண்டுதல் ஒன்னே ஒண்ணுதான், சிவபெருமானை நான் நேரில் தரிசிக்க வேண்டும் அப்படின்னு. வருஷ கணக்கா அவர் தவம் பண்ணிட்டே இருக்கார். எத்தனை காலம் தவம் பண்றாருன்னு அவருக்கே தெரியல பாருங்க. அதே சமயத்துலதான் அதே குடசாத்திரி மலையில மறுபுறம் ஹம்சாசுரன் அப்படிங்கிறவன் அமர்ந்து தவம் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவனுடைய நோக்கமும் என்ன அப்படின்னா, இதே சிவபெருமானை நான் நேரில் பார்த்து அவரிடம் வரம் வாங்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அவன் தவம் பண்ணிட்டு இருக்கான் பாருங்க. காலம் போயிட்டே இருக்கு. நம்ம கோல முனிவர் இருக்கார், கோல ரிஷி இருக்கார் இல்லையா, அவரு தவத்தின் உச்சத்துல சிவபெருமானை மனம் இறங்கி அவருக்கு நேரடியா காட்சி தரார். நேரடியா காட்சி தரும்போது சிவபெருமான் கேட்கிறார், அப்பா உனக்கு என்ன வேண்டும்? காலங்காலமா வருட கணக்கா இப்படி என்னை நோக்கியே ஒரு மனதாக இப்படி தவம் பண்ணிட்டு இருக்கியே, உனக்கு என்னதான் வேணும் அப்படின்னு கேட்கும்போது, நான் நினைத்தது உங்களை பார்க்க வேணும், உங்களுடைய காண கிடைக்காத காட்சி எனக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் தவம் பண்ணேன் சுவாமி. இப்ப நீங்க என்ன வேண்டும்னு கேட்கறதுனால இங்க இருக்கக்கூடிய அத்துணை உயிர்களுக்கும், இந்த இடத்திற்கு வரக்கூடிய அத்துணை பேருக்கும் நீங்கள் இதே போல எனக்கு அளித்தது போலவே நீங்கள் காட்சி அளிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அந்த கோல ரிஷி சொல்றாரு. எவ்வளவு பெரிய நல்ல எண்ணம் பாருங்க அவருக்கு. எல்லோருக்கும் தான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம்னு எல்லோருக்கும் கிடைக்குமாறு அவரு கோல ரிஷி வேண்டிக்கிறாரு. சரி, நீ என்ன கேட்டியோ அதே மாதிரி கொடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டாரு நம்ம சிவபெருமான் தான். எப்பவுமே சிவபெருமான் பக்தர்களுக்கு அன்புக்கு அடிமைதானே அவரு. தான் கை மேலேயே தலை வைக்க வந்த அந்த அசுரனுக்கே வரம் கொடுத்தவர் தானே அவரு. அப்படிப்பட்டவர் நம்ம கோல ரிஷிக்கு அவர் கேட்ட மாதிரியே அத்துணை வரங்களையும் கொடுத்துட்டாரு. அதே சமயம் அதே குடசாத்திரி மலையில அந்த பக்கம் இன்னொரு பக்கம் இன்னொருவன் தவம் செய்து கொண்டிருக்கான். அப்படின்னு எதற்காகனா அவன் வரம் வாங்கறதுக்காக தவம் செய்துட்டு இருக்கான். அந்த கம்சாசுரன் அப்படிங்கிறவன் ஏற்கனவே ஆதிபராசக்தியை வணங்கி தவம் இருந்து அவர்கள்கிட்ட இருந்து எல்லா வரமும் பெற்றிருக்கான் பாருங்க. எல்லா வரமும் பெற்றிருக்கக்கூடிய அவனுக்கு இன்னமும் ஆசை. என்ன ஆசை அப்படின்னு சொன்னா, அவன் ஆதிபராசக்தியிடம் வரம் பெற்றான் அப்படின்னா, எந்த ஆண்களாலும், அதாவது மனிதர்களாக இருந்தாலும் விலங்குகள் பறவைகள் யாராக இருந்தாலும் ஆண்களால எனக்கு மரணம் ஏற்படக்கூடாது, அதற்கு நீங்க தான் அருள் புரியணும்னு ஆதிபராசக்தி கிட்ட அவன் வரம் வாங்கியிருக்கான். அப்படி இருக்கும்போது ஆண்களால மட்டும்தானே நமக்கு அழிவு ஏற்படாதுன்னு சொல்லி வாங்கியிருக்கோம். நம்ம சிவபெருமான் கிட்ட வரம் வாங்கும் போது யாருக்கிட்டையுமே எப்பவுமே எனக்கு மரணம் ஏற்படக்கூடாது, யாராலையும் ஏற்படக்கூடாது, எந்த நேரத்திலும் ஏற்படக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம வரம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டுதான் அவன் தவம் பண்ணிட்டு இருக்கான். இப்படி தவம் பண்ணிட்டு இருக்கும் போது இங்க இவருக்கு வரம் கிடைச்சாச்சு. அதாவது சிவபெருமான் காட்சி அளிச்சுட்டாரு. இந்த சமயத்துல அங்க இப்படி அவன் வரம் வேணும்னு தவம் பண்ணிட்டு இருக்கான். அந்த டயத்துல என்ன ஆச்சு தெரியுமா? நம்ம சரஸ்வதி அம்மையா இருக்காங்களா, அவங்க தானே எல்லாவற்றிற்கும் நாவிற்கும் சொல்லிற்கும் எல்லாவற்றிற்கும் கலைமகள் தானே அரசி. அவங்க என்ன பண்ணிட்டாங்க, இவ்வளவு வரம் வாங்கி வச்சிருக்கான், ஏற்கனவே இவனை யாராலுமே அழிக்க முடியாத அளவு இவன் வரம் வாங்கி வச்சிருக்கான். இப்ப சிவன் அவர்கிட்டயும் இவன் வரம் வாங்கிட்டானா, இவனுடைய இன்னும் இந்த ராட்சச குணம் அதிகரித்து எல்லோருமே கொடுமைப்படுத்துவான். ஏற்கனவே இவனுடைய கொடுமையை தாங்க முடியாம எல்லாரும் கஷ்டப்பட்டு இருக்காங்க அப்படின்னு யோசிச்சுட்டு சரஸ்வதி தேவி என்ன பண்ணாங்க, அவனுடைய பேசும் திறமை இருக்கு இல்லையா, அந்த நாவன்மை பேசும் திறமையை அத அழிச்சுட்டாங்க. அதாவது அவனுடைய நாக்கிலிருந்து பேச்சு வராத மாதிரி அவங்க ஒரு சாபம் போட்டாங்க, நீ பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு.
கன்னடத்துல மூகா அப்படின்னா ஊமைன்னு அர்த்தங்களாம். அதனாலதான் இங்க அவனுக்கு பேரே மூகாசுரன் அப்படின்னு வந்தாச்சு. ஏன்னா அவன் பேசாத ஊமையா இருக்கானா, அதனால சரஸ்வதி தேவியால பேசாத ஊமை ஆயிட்டான் அந்த கம்சாசுரன். உடனே எல்லோருமே சொல்றாங்க, அசுரன் கேட்கிறானோ இல்லையோ, மற்றவர்கள் எல்லாருமே சொல்றாங்க சரஸ்வதி தேவி கிட்ட, நீங்க இப்படி செய்யலாமா? ஏன்னா அவன் வரம் தவம் இருந்துதான் அவன் அப்படிப்பட்ட ஒரு வரத்தை வாங்கியிருக்கான். அப்படி இருக்கும்போது நீங்கள் இப்படி செய்யலாமா? அவன் வரந்தவம் செய்துகிட்டு தானே இருக்கான் அப்படின்னு சொன்ன போதுதான் சரஸ்வதி தேவி சொல்றாங்க, அவனால ஏற்படக்கூடிய அழிவுக்கு காரணமா அவன் வாங்குற அந்த வரமே இருந்துடும். அதனாலதான் நான் அப்படி செஞ்சிருக்கேன், மக்களுக்காக தான் நான் செஞ்சிருக்கேன் அப்படின்னு சரஸ்வதி தேவி அதற்கு விளக்கம் கொடுத்துட்டாங்க. இப்படி இருக்கும்போது இந்த மூகாசுரன், அவன் பேரே மூகாசுரன் ஆயாச்சு. அப்படி இருக்கும்போது நம்ம இங்க கோல ரிஷி இருக்காங்க இல்லையா, கோல மகரிஷி, அவங்களுக்கு இங்க காட்சி கொடுத்தாரு இல்லையா சிவபெருமான். அப்படி காட்சி கொடுத்தவரு இவர் தான் கேட்டிருக்காரு இல்லையா வரம், எல்லோருக்கும் காட்சி கொடுக்கணும், இங்க வர்றவங்க எல்லாத்துக்குமே நல்லது செய்யணும் அப்படின்னு சொல்லி வேண்டியிருக்காரு இல்லையா. அதனால அங்க அந்த மூகாசுரனுக்கும் அங்க காட்சி கொடுக்கிறார். எப்படி இவருடைய நல்ல எண்ணத்தினால அவருக்கும் காட்சி, அந்த அசுரனுக்கும் காட்சி கிடைச்சாச்சு. இப்ப அவன் பேரு மூகாசுரன் ஆயாச்சு. மூகாசுரன் உன்னை நீ நினைப்பதெல்லாம் நிறைவேறட்டும் அப்படின்னு சொல்லி அங்க அவனுக்கும் வரம் கொடுத்துட்டாரு சிவபெருமான். ஏன்னா அவனும் அவ்வளவு தூரம் தவம் பண்ணியிருக்கான். அதனால அவனுக்கும் வரம் கொடுத்துட்டாரு. இதனால அவனுடைய தொல்லை ரொம்ப அதிகமா போச்சு. ரிஷிகளாகட்டும், முனிவர்களாகட்டும், தேவர்களாகட்டும், மக்களாகட்டும், எல்லாருமே அவங்கிட்ட ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இந்த டயத்துல எல்லோரும் சொல்லும் போது ஆதிபராசக்தியிட போய் முறையிடுறாங்க. ஏன்னா பிரம்மா விஷ்ணு சிவனாலேயே அவன் அடக்க முடியல. நமக்கு முழு முதல் தெய்வமா நம்ம நினைக்கிறது மும்மூர்த்திகளையும் முப்பெரும் தேவியர்களையும். இவங்களையாலேயே அவனை அழிக்க முடியல, ஒன்னும் பண்ண முடியலன்னு உடனே எல்லோருமே சேர்ந்து ஆதிசக்தி ஆகி ஆதிபராசக்தியிட போய் முறையிடுறாங்க. உடனே ஆதிபராசக்தி தன்னுடைய உருவத்திலிருந்து சரஸ்வதி, லக்ஷ்மி, பார்வதி இவங்க 3 பேரையும் நீங்க போய் அவனை மூகாசுரனை அழிச்சிட்டு வாங்கோ அப்படின்னு சொல்றாங்க. அப்படி சொல்லும் போது கூடவே சிவபெருமானும் வீரபத்ரரை அனுப்பி வைக்கிறாரு. நீங்க ஒரு உருவமா போறீங்க, லக்ஷ்மி, சரஸ்வதி, பார்வதி 3 பேற்றையும் ஒரே உருவமாக்கி தேவியாக்கி அழிக்க அனுப்புறார். அழிக்க அனுப்பும் போது கூடவே வீரபத்ரரும் அங்க வரார். அவர் கூட துணையாக பணியை செய்வதற்காக நீ கூட இருந்து அவர்களுக்கு உதவி செய் அப்படின்னு வீரபத்ரரை சொல்லி அனுப்புறாரு சிவபெருமான். இங்கே வந்து போரிடுறாங்க. போரிட்டு பயங்கர போரிட்டு பெரிய 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 பிரச்சனைகளாகி அதற்கு அப்புறம் தான் அந்த மூகாசுரனை அழிக்க முடியுது. அப்படி முப்பெரும் தேவியரும் ஒன்றாய் சேர்ந்து ஒரே உருவமா இந்த இடத்துல வந்து நின்னாங்க இல்லையா, அந்த மூகாசுரனை அழித்தாங்க இல்லையா. அப்படி இருக்கும்போது அந்த மூகாசுரனை அழித்ததுனால இந்த இடத்துல அவர்களுக்கு மூகாம்பிகா அப்படின்னு பெயர் வந்திருக்கு. எப்படி பெயர் காரணமயமாகிறது பாருங்களேன். அதே மாதிரி கொல்லூர் அப்படின்னு ஏன் வந்திருக்கு அப்படின்னு சொன்னா, நம்ம கோல மகரிஷி அந்த இடத்துல இருந்து தவம் செய்து வந்ததுனால கோல மகரிஷியின் பெயரால் அந்த இடத்துல கோலூர் அப்படின்னு சொல்லி பேச்சு வழக்குல இப்ப கொல்லூர்னு மருவி இருக்கிறதாவும் சொல்றாங்க. இது எல்லாமே புராண கதைகள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நம்ம முப்பெரும் தேவியர்களும் மூகாம்பிகையா வந்து அமர்ந்துட்டாங்க ஒரே உருவமா. இப்படி மூகாசுரனை அழிக்க சென்றவர் மூகாம்பிகா எப்படி இருப்பா சொல்லுங்க பார்க்கலாம். எப்படி இருப்பா? பயங்கரமான ஒரு துஷ்ட சக்தி மாதிரி தானே தெரிவாங்க. பயங்கர ஆத்திரத்துடன் கோபத்துடன் அப்படித்தானே இருப்பாங்க மூகாம்பிகா. ஆனா பாருங்க, அவனை அழித்ததுக்கு அப்புறம் நமக்காக அப்படியே குழந்தை மாதிரி இருப்பான். அங்க போய் அவங்களையே நம்ம மடியில தூக்கி வச்சுக்க முடியாதா அப்படிங்கிற அளவு அழகா சிரிச்சுண்டு குழந்தை மாதிரி சின்ன வடிவில் அவ்வளவு அழகா இருப்பாங்க மூகாம்பிகா தேவி. அவர்கள் வணங்குறதுக்கே நமக்கு காண கண்கோடி வேண்டும்.
நாம் சென்றது ஒரு 15 வருடத்திற்கு முன்பு. நாம் அதே குடசாத்திரி மலையில் இருக்கக்கூடிய கொல்லூர் மூகாம்பிகா தேவியையும் வணங்கி சௌபர்ணிகா நதியில் நீராடி இத்தனையும் நாம் ஏற்கனவே பலமுறை சென்றிருக்கிறோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஏன்னா எல்லாமே இயற்கையை சூழ்நிலையாவே இருக்கும். ஒரே மலைகள், போகும் வழியிலேயே அருவிகள் எல்லாம் தெரியும். அதே போல சௌபர்ணிகா நதி மிகச் சிறந்த காவிரியை போல ஒரு சிறந்த நதி. பேரே சௌபர்ணிகா நதி. ஆதிசங்கரர் ஆதிசங்கரர் இருக்கார் இல்லையா, அவரு ஆதிசங்கரர் மகா பெரியவர் என்ன தெரியுமா சொல்லுவா, இந்த இடத்துல சௌந்தரிய லகரி அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கா பாருங்க. சௌந்தரிய லகரிய அவரு இமயமலையில கைலாயத்துல இருந்து 40 பேராகிராஃப் அவரு அங்க இருந்து அந்த எங்க இருந்து கைலாயத்துல சுவர்களில் இருந்து அவர் படித்ததாகவும் சொல்லியிருக்காரு பாருங்க. 100 பாடல்கள் இருக்கு. அந்த 100 பாடல்களை 40 பாடல்கள் அவரு கைலாயத்துல இருந்து நானு எழுதிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்றாரு. எவ்வளவு சந்தோஷமா இருக்கு பாருங்க. இந்த மாதிரி நிறைய வெற்றிக்காக மட்டுமே மூகாம்பிகை. நாம் வெற்றி என்றால் எல்லா வெற்றியும் தான் சொல்கிறேன். நம்மளுடைய ஒவ்வொரு செயலுக்கும் வெற்றி தேவை இல்லையா? இப்ப நாம மூகாம்பிகையை பற்றி பேசுறதுக்கு அவளுடைய அருள் இருந்தாதான் நம்மளுடைய இந்த காரியம் வெற்றி பெறும். அதே போல அவளையே நினைச்சுட்டு இருந்து அவளையே இந்த இடத்துல சொல்லணும், இந்த பதிவுல போடணும்னு நினைச்சுட்டே இருந்ததுனால கண்டிப்பா என்னால இன்று செவ்வாய்க்கிழமை அதுவுமா போட முடிஞ்சது. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இதனோட இன்னும் அடுத்த பதிவுல மூகாம்பிகையை பற்றியே தான் நம்ம பேச போறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த பதிவுல கொல்லூர் மூகாம்பிகாவோட பதிவாவே நாம மீண்டும் சந்திப்போம். பாய்.